12th ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஃபிசிக்ஸ் எக்ஸாம் உங்களுடைய மிக முக்கியமான எக்ஸாமில் ஒன்றா இருக்குது. இந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ல எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் கொஷின் 2 மார்க் கொஷின்ஸோட கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின்ஸ் எங்கெங்கே இருந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் கொஷின் பேப்பர், கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர், அதுபோக பிடிஏ கொஷின் பேப்பர், வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டோட ரிவிஷன் கொஷின் பேப்பர், ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர்னு சொல்லி இந்த கொஷின்ஸை வந்து கலெக்ஷனாக நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னோடய பிடிஎஃப் வந்து கீழே லிங்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இதில் ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸை இதில் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் ரெட் கலரில் இருக்கும். அந்த கொஷின்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம். 11th பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருந்த 2 மார்க் கொஷின்ஸும் 5 மார்க் கொஷின்ஸும் அப்படியே வந்திருந்தது. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோலவே 12th வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். இவ்வளவு கொஷின்ஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நிறைய கொஷின்ஸ் படிக்கணும். நம்மளோட எய்ம் வந்து சென்டம் எடுக்கிறது அப்படிங்கிறதுனால எந்த விதத்துலையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த கொஷினை மட்டும் படிக்கக்கூடாது, இதை விட இன்னும் கூடுதலாகவே நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். பட் இந்த கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் தாராளமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இது மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் ஏற்கனவே இருக்குது. பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பாருங்கள். பட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரியர் கைடன்ஸ்க்காக நம்மளோட சேனலில் தொடர்ந்து நம்ம உரையாடுவோம். அப்போ வந்து நீங்கள் எடுத்திருக்கிற மார்க்கை பொறுத்து உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கான 2 மார்க் வந்து ஒரு 146 2 மார்க் கொடுத்துருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 100 2 மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெவ்வேறு டீச்சர்ஸ் வந்து இதுதான் முக்கியமானது அப்படின்னு சொல்லி வெவ்வேறு கொஷினில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கக்கூடியது. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த கொஷின்ஸ் எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இதில் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு படிச்சிருக்கக்கூடிய கொஷினை டிக் பண்ணிக்கங்க. ஒரு ஆவரேஜாக படிச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டி இருக்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சுத்தமாக புதுசாக படிக்க வேண்டியிருந்தால் முடிஞ்ச வரைக்கும் ட்ராப் பண்ண பாருங்கள். ஏன்னா புதுசாக படிக்கிறதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும் அப்படிங்கிறதுனால ரிவிஷனுக்கு இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.